சென்னையில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் அடையாறு பிரதான சாலையில் மரம் முறிந்து விழுந்தது. அதை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்டு பெறலாம். அன்புச்செல்வன், எந்த பகுதியில் மரம் விழுந்திருக்கு, அங்கு அதனை அகற்றும் பணிகள் எவ்வளவு மும்முரமாக நடைபெற்று வருது, மேலதிக விவரங்கள் என்ன? மேற்கு திசையின் காற்று வேறுபாடு காரணமாக பரவலாக ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் நேற்று நள்ளிரவிலிருந்தே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அடையாறு மேம்பாலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மரம் வேரோடு சாய்ந்திருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுதே கூட போக்குவரத்து காவலர்கள் அந்த முறிந்திருக்கக்கூடிய அந்த கிளைகளை அகற்றக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அடையாறு சிக்னல் பேருந்து நிலையத்திற்கிட்டேயே மெட்ரோ பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் சாலை குறுகலாக இருக்கும். பேருந்து நிறுத்தத்திற்கு அருகாமையில் மரம் விழுந்திருப்பதன் காரணமாக அந்த பிரதான கிளைகளை மட்டுமே போக்குவரத்து காவலர்கள் தற்போது அகற்றக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மேற்கு திசை காற்றின் வேகபாடு காரணமாகத்தான் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையை பொறுத்தவரை புறநகர் பகுதிகளிலும் 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு இடி மின்னலுடன் மழை காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது சென்னையில் பரவலாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருப்பதோடு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. அங்கே கூட மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் கூட அதை அகற்றக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பள்ளிகளை பொறுத்தவரை தற்போது வரைக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்படவில்லை. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மைய தகவலின்படி சென்னை உட்பட 17 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நள்ளிரவிலிருந்தே மிதமான மழையும் காற்றுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்களில் பெய்வதை பார்க்க முடிகிறது. அவ்வாறு பெய்திருந்த மழையின் இடையேதான் காற்று வீசியதன் காரணமாக அடையாறினுடைய பகுதியில் மரம் வேரோடு முறிந்து சாய்ந்திருக்கிறது. அதனை போக்குவரத்து காவலர்கள் தற்போது அகற்றக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.